தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்தாடலாம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ பராபவ வருஷம் தக்ஷணாயனம் கிரீஷ்ம ருது கர்க்கடக ஆடி மாதம் 19ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 4 ஆகஸ்ட் 2026. தேய்பிரை சஷ்டி இரவு மணி 7:50 வரைக்கும் இருக்கு. அதன் பின் சப்தமி. ரேவதி நட்சத்திரம் இரவு மணி 8:30 வரைக்கும் இருக்கு. அதன் பின் அஸ்வினி. சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். திருதி நாம யோகம் கரஜி கரணம். இன்றைக்கு கிருஷ்ணபக்ஷ ஷஷ்டி விரதம் பூஜை எல்லாமே இன்றைக்குத்தான். அகசு நாழிகை 31, தியாஜம் நாழிகை 6:48. இன்றைய புண்ணிய திதி ஆடி மாதம் தேய்பிரை ஷஷ்டி. நேத்திரம் 2, ஜீவன் 0. இன்றைய கர்க்கடக லக்ன இருப்பு நாழிகை 2 வினாழிகை 24. சூரிய உதயம் காலை 5:55. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மிதுன ராசியில் செவ்வாய், கர்க்கடக ராசியில் சூரியன் புதன் குரு, சிம்ம ராசியில் கேது, கன்னியா ராசியில் சுக்கிரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சந்திரன் மற்றும் வக்ரலமையில் சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்று இரவு 8:30 சந்திர பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா தைரியம் தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் உங்களால் அணுக முடியும், செய்ய முடியும். புதிய முயற்சிகள் அனைத்துமே நமக்கு வெற்றி பெறும். 6ஆம் இடம் ரொம்ப வலுவாக அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக நமக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இன்றைக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை வாகன யோகங்கள் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப வலுவாக அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் சுக்கிரன் 5ஆம் இடத்துல சஞ்சாரம். கோச்சார சந்திரன் பார்த்துடுறார். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். உங்கள் மூலமாக குடும்பத்தாருக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும். குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் விலகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி காணப்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, கேந்திரங்களில் எல்லா கேந்திரமுமே ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும். தடைபட்டிருந்த
கல்வியினை மீண்டும் நம்மளால் தொடர முடியும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணையால் அனுகூலங்கள் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே திரிகோணம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் உண்டாகும். சுபவிரய செலவுகள் ஏற்படும். வெளியூர், வெளிநாடு சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும். சமூகத்தில் மிக உயர்ந்த மனிதர்களுடன் தொடர்பு, அவர்களால் ஆதாயம், அது எல்லாமே இன்றைக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை எடுத்துனோம்னா நமக்கு சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்சதுனா மட்டும் வாக்கு கொடுங்க. யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்காதீங்க. அது மாதிரி ஒருவரை பற்றி கருத்து சொல்லும்போது வார்த்தைகளில் பொறுமை, நிதானம், கவனம் என்பது அவசியம். வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாக பயன்படுத்தணும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாகனங்கள் இயக்கும்போது ரொம்ப கவனமாக இயக்கணும். அது மாதிரி இயந்திரங்கள், சமையல் செய்யும் போதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவுக்கு குறைவு இருக்காது. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் நட்சத்திராதிபதி. ஆனால் முதலீடு செய்யும்போது ரொம்ப எச்சரிக்கையாக பார்த்து செய்யணும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்தும் அனுகூலமாக நடக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமும் ராசியை 3 பேர் பார்த்துடுறாங்க. செவ்வாய் பார்த்துடுறார், சந்திரன் பார்த்துடுறார், சனி பார்த்துடுறார். அற்புதமான ஒரு நாள். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் அனைத்துமே மறக்க போவீர்கள். ரொம்ப ஒரு சிறப்பாக நமக்கு இருக்குது. சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். தொழில், கர்ம, ஜீவனஸ்தானம் ரொம்ப அருமையாக இருக்குது, அனுகூலமாக இருக்குது. ஸோ தொழில் சம்பந்தமாக, உத்தியோகம் சம்பந்தமாக நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகம், ராசிநாதன் அயன சயன போக விரய ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். பாக்கியம், அதிர்ஷ்டம், யோகம் உண்டாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். எந்த ஒரு காரியத்தை எடுத்துனாலும் ரொம்ப அற்புதமாக நல்லபடியாக நமக்கு இன்றைக்கு நடக்க போகிறது. பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. விருச்சிக ராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் துலங்கும்.
பலவிதமான தடங்கல்கள். எந்த ஒரு காரியத்தை எடுத்துட்டாலும் அதில் ஏதோ ஒரு தடங்கலாகி தான் நமக்கு நடக்குது. அந்த தடங்கல்கள் இன்னைக்கு நிச்சயமான முறையில் மாறும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளிடம் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனுராசி அன்பர்களே, கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். வீட்டில் உள்ளவர்களுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகப் பெறுவீர்கள். தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது. புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னா ஆரம்பிக்கலாம், கடன் வாங்கலாம், ரிஸ்க் எடுக்கலாம். எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. புதிய மாற்றங்கள் வந்து சேரும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையோட எந்த காரியத்தையும் அணுகுவீர்கள், செய்வீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு மெயினாக உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். இந்த மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகப் பெறுவீர்கள். ஒரு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் உங்களுக்கு ஏற்படும். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப திருப்தியாக அற்புதமாக நமக்கு நடந்து முடியும். பொதுவாக இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கும்பராசி அன்பர்களே, சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். பல விஷயங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிப்பீர்கள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு முன்னேற்றத்தை, நல்ல மாற்றத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை யோகங்கள் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். மீனராசி அன்பர்கள், ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் புதனுடைய சாரம் பெற்று ராசியிலேயே சம்பந்தம். புத்தி நுணுக்கம், புத்தி சாதுரியம் ஏற்படும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். எல்லா காரியமும் உங்களுக்கு அனுகூலமாக இன்றைக்கு நடக்க போகிறது. சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் பிரச்சனைகள் விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகப் பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.
அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.